தீபங்களின் திருநாளாம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு டெல்லியிலும் பண்டிகை கால விற்பனை களை கட்டியுள்ளது. அங்கு தீபாவளி சிறப்பு கண்காட்சி விற்பனைகள் சூடுபிடித்துள்ளன. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எட்டி பிடிக்கிற தூரத்தில் தீபாவளி இதோ வந்துக்கிட்டே இருக்குது. சும்மாவே ஷாப்பிங் அப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி பண்டிகை காலங்கள், அதுவும் தீபாவளி மாதிரியான பண்டிகை அப்படின்னா கேட்கவே வேண்டாம். ஷாப்பிங்கில் சும்மா அடித்து பட்டையை கிளப்புவாங்க. டெல்லியில் பல இடங்களில் இது மாதிரியான தீபாவளி பஜார் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தீபாவளி பஜாரில் தீபாவளிக்கு தேவையான A to Z எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு டெல்லியில் என்ன ஸ்பெஷல், சேல்ஸ் அண்ட் ஷாப்பிங் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். கமான், லெட்ஸ் கோ ஃபார் த ஷாப்பிங். டெல்லியை பொறுத்தவரை தீபாவளி பண்டிகைக்காக வீட்டை அழகுபடுத்துவதும் அன்பான உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் பரிசுப் பொருட்களை வழங்குவதுமாக களைகட்டும். இதற்காக வீட்டு அலங்கார பொருட்களை வாங்கவும் புத்தாடைகள் புதிய அணிகலன்கள் வாங்கவும் தீபாவளி மேளாவில் கூட்டம் குவிந்து வருகிறது. இங்கே உள்ள மக்கள் தீபாவளி நேரங்களில் நிறைய எல்லாருகளுக்கும் கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம், அன்பளிப்பு கொடுக்கறது வழக்கம். அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ இல்லை தெரிஞ்சவங்களுக்குள்ளேயோ இல்லை பிஸ்னஸில் உள்ள கலீக்ஸுக்கோ அவங்க பரிசு கொடுக்கறது வழக்கம். தீபாவளி கிஃப்ட்டுன்னு கொடுக்கறது ஒரு பாரம்பரிய பழக்கமாக இருக்குது இந்த இடங்களில். நிறைய நேரங்களில் அவங்க ட்ரை ஃப்ரூட்ஸோ ஸ்வீட்ஸோ கொடுக்குற காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி ஒரு நல்ல ஒரு பொருள் கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு பொருளையும் அவங்க ஒரு கிஃப்டாக மதித்து வாங்கிக்கிறாங்க. வீடுகளை மின் விளக்குகளாலும் அகல் விளக்குகளாலும் அழகுபடுத்துவது வழக்கம் என்பதால் வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பல வகையான விளக்குகள் தீபாவளிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அங்கே ஒரு கடையில் பார்த்தோம், நல்லா லைட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ பாட்டிலெல்லாம் வச்சு நீங்கள் மேலேருந்து அப்படியே தொங்க விட்டுருந்தோம்னா அது வீடு அப்படியே அலங்காரமாக இருக்கும். அந்த மாதிரி லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சுவிட்சை போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள், அழகான புத்தகங்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப கேரி பண்ணுறதுல நல்லா அழகாக இருக்கும். அப்புறமேட்டு அந்த பக்கம் பனாரஸ் சில்க்கு, நிறைய துணிமணிகள்லாம் இருக்குது, ஜெய்ப்பூர்லேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. ஒன் இஸ் பிளைண்ட் ஸ்கூல் பண்ணுறதுனால யூ ஃபீல் ஒரு குட் காஸ் சப்போர்ட் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஒன்று. அண்ட் பிளைண்ட் ஸ்கூல் ரொம்ப வருஷமாக பேர் எடுத்துகிட்டு வருது. ஸோ நீங்கள் எங்கே இந்த NCRல எந்த பக்கத்தில் போனாலும் எல்லாரும் பிளைண்ட் ஸ்கூல் பஜார் தான் பெஸ்ட் பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஃபீல் லைக் கம்மிங் ஹியர். வழக்கமாக தீபாவளி நாளில் இனிப்புகள் மட்டுமின்றி உலர் பழங்கள் வாங்கவும் டெல்லி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பார்வை திறனற்றவர்கள் தயாரித்த பொருட்களும் டெல்லி தீபாவளி சந்தையில் அதிகம் இடம்பெற்றுள்ளன. கூட்டமாக பண்டிகை கால பொருட்களை வாங்க வரும் குடும்பங்களால் டெல்லி தீபாவளி சந்தை களைகட்டி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹனிகுமார்.